எனக்கு இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் அந்த மாதிரி ஒன்று தோணுன விஷயம் வந்து அதிக அளவுக்கான ஒரு வயலன்ஸ். அருண் மாதேஸ்வரன் படங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா வயலன்ஸ் வந்து அதிகமாக இருக்க ஒரு படங்களில் வந்து எல்லாமே வர இயல்பு தான். அதுவும் அந்த ராக்கி படத்தில் வந்து எனக்கு அந்த படம் வந்து தனியாக பிடிக்கும். அவரோட படங்கள் பார்க்குறப்போ அது அவரோட வேர்ல்டு மாதிரி இருக்கும். அந்த வேர்ல்டில் அவர் உருவாக்கின கேரக்டர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. அதாவது ஒரு ஒயிட் ஷாட்டில் வந்து இந்த எண்டில் இருந்து இந்த எண்டுக்கு நடக்க விடுவார். அது வரும் பார்க்குறதுக்கு ஒரு வேர்ல்டு சினிமா பார்க்குற மாதிரி ஒரு ஸ்டேஜிங் பண்ணுவார். அதனாலேயே எனக்கு அந்த படம் அவரோட படங்கள் மேலே ஒரு கதைகளை தாண்டி அவர் எடுத்த விதம்ன்றது வந்து ரொம்ப பிடிக்கும். அது வந்து எனக்கு தனியாக அவர் எடுத்த படத்திலே ராக்கி படம்ன்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அதுக்கு அடுத்து அவரோட எடுத்த படங்களான அந்த சாணி கைதமாக இருக்கட்டும், கேப்டன் மில்லராக இருக்கட்டும், இது எல்லாமே கதையை வந்து ஒரு 20% இருந்துச்சுன்னா 80% வைலன்ஸ் மட்டும்தான் இருக்கும். எப்படி கொலை பண்ணுறதுன்னு ஒருத்தன் தெரிஞ்சுக்கணும்னா அந்த மாதிரியான ஒரு படம் ஃபுல்லாக கொலை பண்ணிக்கிட்டே போகிறது மாதிரியாகவே இருக்கும். அதே மாதிரியான இந்த படத்துலையும் கொலை பண்ணிக்கிட்டே போகிறது மாதிரி இருந்துச்சு. மற்றபடி அந்த அதிகப்படியான வயலன்ஸ் வந்து கண்டிப்பாக இப்போது அது வந்து ஒரு க்ளோரிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக தான் எனக்கு கிளைமேக்ஸ் பார்த்து முடிக்கிறப்ப தெரிஞ்சு. இது ஏன் இப்படி நான் சொல்ல வரேன்னா, இப்போ வந்து அதிக வன்முறை காட்சிகள், அதிக ஒரு வன்முறையை வந்து க்ளோரிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு சீன்ஸ் அந்த மாதிரி ஒரு பார்க்குறதுனால நிறைய இளைஞர்கள் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தவறான ஒரு இது பண்ணுறாங்க. அதுக்கான உதாரணம் வந்து ஜனநாயகன் பட பாணியில் வந்து ரீல்ஸ் எடுக்கிறேன்ட்டு ஒரு சின்ன பையன் வந்து ஒருத்தனை கொலை பண்ணியிருக்கான். இந்த ஒரு அதிகப்படியான வயலன்ஸ் நம்ம வந்து ஒரு சினிமாவில் காட்டுறப்போ கண்டிப்பாக அது ஒரு சில பேருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இதாக ஆகலைனாலும், கண்டிப்பாக எல்லாருக்கும் இல்லைனாலும் ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. அந்த மாதிரியான அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் வந்து அதிகப்படியான வயலன்ஸ் காட்டினது வந்து கதையை தாண்டி தேவையில்லையோன்ற மாதிரி தோணுது. வெறும் வயலன்ஸ் மட்டுமே நம்பி எடுக்கப்பட்டது மாதிரியான இருந்துச்சு.